அறம் காப்பவன். ஒரு சிறுகதை. ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய செல்வம் இருந்தது. அது அறம். ஒருநாள் அவன் பள்ளிக்குச் செல்லும் வழியில் ஒரு பணப்பை கிடைத்தது. அதை திறந்து பார்த்தான். அதில் நிறைய பணமும் முக்கியமான ஆவணங்களும் இருந்தன. ராமுவின் மனதில் ஒரு நிமிடம் குழப்பம் வந்தது. இந்த பணத்தை நான் வைத்துக் கொண்டால் என் குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும். ஆனால் உடனே அவன் நினைத்தான், இது எனது பணமல்ல, இதை இழந்தவர் கவலைப்படுவார். அவன் அந்த பணப்பையில் இருந்த முகவரியை பார்த்து அந்த வீட்டிற்குச் சென்றான். அங்கே ஒரு முதியவர் கவலையுடன் இருந்தார். தாத்தா, இது உங்களுடையதா என்று கேட்டான் ராமு. முதியவர் மகிழ்ச்சியில் கண்ணீர் வடித்தார். ஆமாம்பா, இது எனக்கு மிகவும் முக்கியமானது. நீ என்னுடைய உயிரையே காப்பாற்றியிருக்கிறாய். அவர் ராமுவுக்கு பணம் கொடுக்க முயன்றார். ஆனால் ராமு சிரித்துக்கொண்டு சொன்னான், நான் செய்தது என் கடமைதான், அதற்கு பணம் வேண்டாம் என்று கூறி விடை பெற்றான். அந்த தாத்தா மறுநாள் ராமுவின் அப்பாவை வரச் சொல்லி அவருக்கு நல்ல வேலைவாய்ப்பை கொடுத்தார். ராமுவும் அவன் குடும்பமும் கஷ்டமின்றி ஆனந்தமாய் வாழ்ந்தனர். செய். கதையின் பொருள்: உண்மையான செல்வம் பணம் அல்ல, அறம். நல்லதை செய்வது பலன் எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும். அறம் காக்கும் மனிதன் எப்போதும் உயர்ந்தவன். இதையே திருவள்ளுவர் சொல்கிறார். அறம் செய்வதே வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கம்.